பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு போதிய காவல்துறையினர் பாதுகாப்பு இல்லை என தாவேக தரப்பினர் புகார் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, விவரம் என்ன? லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பெரம்பூர் தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அதற்கு பிறகு 3 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதற்கான அனுமதியும் வாங்கியிருந்தார்கள். அதாவது அந்த வேட்புமனு தாக்கல் செய்தவுடன் பெரம்பூர் தொகுதிக்கு சென்று அங்கிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வது, அதற்கு அடுத்ததாக கொளத்தூர் தொகுதியில் சென்று பிரச்சாரம் மேற்கொள்வது, அதற்கு பிறகு 3வதாக வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வது என அந்த பிரச்சார திட்டம் வடிவமைக்கப்பட்டு அதற்கான அந்த அனுமதியும் வாங்கப்பட்டிருந்தது. அதன்படிதான் இன்று 12:15 மணிக்கு மதியம் 12:15 மணிக்கு தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த விஜய் அங்கிருந்து தன்னுடைய பிரச்சார வாகனம் மூலமாக பெரம்பூர் தொகுதி அந்த டிவிகே செகண்ட் லிங்க் ரோடில் அந்த முதல் பாயிண்ட்ல பிரச்சாரம் மேற்கொள்ள போனார். அந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் முழுவதுமாக அந்த வாகனங்கள் மற்றும் மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். இதன் காரணமாக அங்க போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. இதை தான் சுட்டிக்காட்டி தற்போது தலைமை தேர்தல் ஆணையருக்கு அக்கட்சியுடைய இணை பொதுச் செயலாளரான CTR நிர்மல்குமார் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இவர் விஜயுடைய பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை காவல்துறையின் சார்பில், அதே போல் போக்குவரத்தையும் சரி செய்யவில்லை என்று அவர்கள் போக்குவரத்து ஏற்பாடுகளையும் சரி செய்து கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் முதல் இடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு செல்வதற்கே போதிய இன்னும் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு காரணம் போதிய பாதுகாப்பும் அந்த திட்டமிடலும் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே இதை சார்ந்து இதிலிருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை மாற்ற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சமமான ஒரு பிரச்சார முறை இருக்க வேண்டும், அந்த அனுமதி அந்த போக்குவரத்து ஏற்பாடு அனைவருக்கும் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா.